ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்ஜிஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம தன்ஜிஹா கிச்சனில் தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு துருவின தேங்காய், ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக துருவின தேங்காய் வச்சுருக்கோம். 2 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 2 பல்லாரி வெங்காயம், நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன், கடுகு, சீரகம். இதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க தேங்காவை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு தண்ணி ஊற்றி. இப்போ தேங்காய் பால் எப்படி புளியுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் புளியறதுக்கு ஒரு துணி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் கொட்டிக்கோங்க. நல்லா வலிச்சு விட்டு கொட்டிக்கோங்க. இப்போ கொட்டியாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க இப்போ, ஏன்னா நம்ம அரைக்கும் போதே தண்ணி ஊற்றணும்ல, அது இருக்கும். அதே அப்படியே கெட்டியோட புளிங்க. ஃபஸ்ட்டு பால் கெட்டியாக வரும். தண்ணி சொட்டு கூட ஊற்றாதீங்க, அரைக்கும் போது தண்ணி ஊற்றணும்ல, அதுவே போதும். அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு பால் நம்ம கெட்டி பால் புளியணும். இப்போ அந்த கெட்டி பாலை ஒரு யானத்தில் ஊற்றி வச்சுட்டோம். ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றினோன்னா 2வது இதுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி இப்போ அந்த தேங்காய் இருக்கும்ல, அதில் ஊற்றிக்கோங்க தண்ணியை. இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவு தண்ணி போதும். 1 டம்ளர் ஊற்றி 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாத கெட்டி பால் எடுத்துட்டோம். 2வது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ ஓரளவு தண்ணியாக தான் இருக்கும் பால். இப்போ அதை நல்லா புழிஞ்சிக்கோங்க. நல்லா புழிஞ்சிக்கிட்டு இப்போ ஒரு பவுலில் அதை ஊற்றிடுங்க. தண்ணி பால் ஊற்றின பிறகு தேங்காய், நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சோம்ல, அந்த புளி கரைச்சலையும் அது கூட ஊற்றிடுங்க. புளி கரைச்சலும் தண்ணி பாலும் ஒன்றாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கு போயிடலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சீரகம் வச்சுருந்தோம்ல, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் பொரிஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகமும் கடுகும் நல்லா பொரியட்டும். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் பொரிஞ்ச பிறகு இப்போ வெங்காயம், 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலுக்கு தனியாக உப்பு சேர்த்தாச்சு. இது வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம்லாம் கலந்து வரணும், அந்த மாதிரி கிண்டி விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஓரளவு வெங்காயம்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. கலந்து தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, தேங்காயும் தண்ணி பாலும் புளியும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, உப்பு போட்டு இப்போ அதை அந்த சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ அடியில் கொஞ்சமாக இருக்கும், அதனால் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுடுங்க. தேங்காய் பால் ரசத்தை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும்.
2 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், நல்லா கொதிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 நிமிஷம் கழித்து இப்போ 1 நிமிஷம் கழித்து கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல, இந்த கெட்டி தேங்காய் பால் அது கூட ஊற்றிடுங்க. 1 நிமிஷம் கழித்து ஊற்றுங்க. உடனே ஊற்றினோம்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் அதனால் 1 நிமிஷம் கழித்து ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.